வணக்கம். ஜெகதீஸ்வரனின் அன்பு நேயர்களுக்கு என் அன்பான வணக்கங்கள். நம்ம இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம் பாத்தீங்கன்னா, அக்டோபர் மாதம் துலாம் ராசி பலன்கள் நம்ம பார்க்க போறோங்க. பொதுவாகவே பாத்தீங்கன்னா, ஒவ்வொரு மாதத்துல நடக்கக்கூடிய கிரக நிலையினால ஏற்படக்கூடிய மாற்றங்கள் என்ன அப்படின்னு சொல்லிட்டு மாதமா நம்ம பலன் சொல்லிட்டு இருக்குங்க. எல்லாருமே சார் நீங்க சொல்றதுல கரெக்டா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு வெளிநாட்டுல இருந்து கூட நிறைய பேர் கால்ஸ் வாங்கி கால் பண்ணீங்க, நிறைய பேர் ஜாதகம் பார்த்தீங்க. அவங்களுக்கு எல்லாமே நன்றிங்க. நீங்க கொடுக்குற ஒவ்வொரு ஆதரவுனாலதான் நம்ம இந்த வீடியோ பாத்தீங்கன்னா மாதம் நம்ம ரன் பண்ணிட்டு இருக்கிறதுக்கு ஒரு சப்போர்ட்டுங்கிறது கண்டிப்பா இருக்குங்க. அதனால பாத்தீங்கன்னா இப்ப இந்த துலா ராசியில அக்டோபர் மாதத்துல எது மாதிரி பலன்கள் நடக்க போது நம்ம பார்க்க போறோங்க. பொதுவாகவே துலா ராசியோட அதிபதியே பாத்தீங்கன்னா சுக்கிர பகவான். எப்பவுமே பாத்துட்டீங்கன்னா தெளிவான சிந்தனை, கனிவான பேச்சு, ஆடம்பர வாழ்க்கை, எல்லாமே ரசிக்கக்கூடிய ஒரு தன்மை, மனசுல பட்டது நல்லதுன்னா நல்லது, கெட்டதுன்னா கெட்டது அப்படின்னு ஓப்பனா சொல்லக்கூடிய ஒரு ராசி எதுனா நம்ம துலாம் ராசிங்க. ஏன்னு கேட்டீங்கன்னா சுக்கிரனோட அதிபதி. இப்ப இந்த அக்டோபர் மாதத்துல அவங்களுக்கு எப்படிப்பட்ட பலன்கள் கொடுக்க போகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா, கண்டிப்பா இந்த அக்டோபர் மாதத்துல உங்களுடைய வாழ்க்கையிலேயே மிகப்பெரிய மாற்றங்கள் கண்டிப்பா வரப்போகுது. நல்ல அதிர்ஷ்டங்கள் உங்களையே தேடி வரப்போகுது. அதுக்கு காரணம் பாத்தீங்கன்னா, உங்க ராசிநாதன் சுக்கிர பகவான் உங்களுக்கு விரயஸ்தானத்துல பாத்தீங்கன்னா உங்க ராசிக்கு 12ஆம் இடத்துல பாத்தீங்கன்னா சுக்கிரனும் சூரியனும் சேர்க்கப்பட போறாங்க. இதனால என்ன ஆகுதுன்னா, உங்களுக்கு ஒரு அதிர்ஷ்ட வாய்ப்புகள் அள்ளி குடிக்கக்கூடிய ஒரு மாதமா இந்த அக்டோபர் மாதம் கண்டிப்பா இருக்கும். அது இல்லாம பாத்தீங்கன்னா புதனோட வீட்டுல சுக்கிரனும் சுக்கிரனோட வீட்டுல புதன் பகவான் பாத்தீங்கன்னா இந்த ரெண்டு கிரகங்கள் பரிவர்த்தனை யோகம் பெறப்போகுது. அப்படி பரிவர்த்தனை யோகம் பெறும் பொழுது கண்டிப்பா உங்களுக்கு தெளிவான சிந்தனைகள், இத்தனை நாளா பாத்தீங்கன்னா ரொம்ப குழப்பங்கள் இருந்திருக்கும். என்னன்னா ஒரு சின்ன விஷயத்துக்கு கூட நம்மளால முடிவெடுக்க முடியாம குழப்பங்களும் தடுமாற்றங்களும் கொடுத்துருக்கும். ஏன் நம்ம எல்லாமே பண்றோம், நமக்கான பலன் கிடைக்கல அப்படின்னு சொல்லி நீங்க நிறைய வருத்தப்பட்டிருப்பீங்க. அவங்களுக்கெல்லாம் பாத்தீங்கன்னா கண்டிப்பா ஒரு அதிர்ஷ்ட வாய்ப்புகள் இருக்கக்கூடிய ஒரு மாதமா கண்டிப்பா இருக்கும். அது இல்லாம உங்க ராசிலேயே பாத்தீங்கன்னா புதனும் செவ்வாயும் சேர்க்க. செவ்வாய் பாத்தீங்கன்னா எப்பவுமே ஒரு படப்படப்பா இருப்பீங்க. அதனோட புதன் சேரும் பொழுது என்னன்னா சிந்தனைகள் அதிகப்படுத்தும். நம்ம இது மாதிரி பண்ணலாமா, அது மாதிரி பண்ணலாமா, இத்தனை நாளா பாத்துட்டீங்கன்னா அவசரப்பட்டு ஒரு விஷயம் பண்ணிட்டு பின்னாடி வருத்தப்படக்கூடிய ஒரு சூழ்நிலைகள் நமக்கு உருவாயிருக்கும். அது இந்த மாதத்துல அது உங்களுக்கு மாறும். அது இல்லாம பாத்தீங்கன்னா கும்பராசியில பொறுத்தளவுல நமக்கு ராகு பகவான் இருக்காரு, மீனராசியில சனி பகவான் இருக்காங்க. அது இல்லாம மிதுன ராசியில பாத்தீங்கன்னா குரு பகவானும், கன்னி ராசியில செவ்வாயும் சூரியனும், சிம்ம ராசியில கேது பகவான் இருக்காங்க. இது இந்த கிரக நிலைகளோட அமைப்பு. அது இல்லாம லாபஸ்தானத்துல கேது பகவான் இருக்காரு. பட் லாபஸ்தானத்துல கேது பகவான் இருந்தாலுமே கூட உங்க ராசிநாதன் 12ஆம் இடத்துல இருக்காரு. அவர் 12ஆம் இடத்துல இருக்கும் பொழுது அது இல்லாம மிதுன ராசியில குரு உங்க ராசியை பாக்குறாரு, துலா ராசியை பாக்குறாரு. அப்படி பார்க்கும் பொழுது என்னன்னா தடப்பட்ட காரியங்கள் எல்லாமே கண்டிப்பா நமக்கு சுபகாரியங்களா மாத்தும். நிறைய பேர் பாத்துட்டீங்கன்னா இந்த ஒரு 2-3 மாசத்துக்கு முன்னாடி பாத்துட்டு வருமானமே இல்லாம கடன் வாங்கக்கூடிய ஒரு சூழ்நிலையில் பாத்தீங்கன்னா துலா ராசிக்காரங்களுக்கு இருந்திருக்கும். நம்மளால வருமானமே வரலையே, நிறைய இடத்துல வருமானம் வந்துட்டு இருந்தது, வட்டி வந்துட்டு இருந்தது, கொடுக்கல் ஒரு இடத்துல நம்ம கொடுத்துருந்தோம், அந்த பணம் எல்லாம் வந்துட்டு இருந்தது. இப்ப பாத்தீங்கன்னா எல்லாமே ஸ்டாப் ஆயிருச்சுன்னு சொல்லிட்டு வருத்தப்பட்டிருப்பீங்க. 2-3 மாசத்துல உங்களுக்கு பெரிய மன உளைச்சல்கள் இருந்திருக்கும். ஆனா அவங்களுக்கு எல்லாம் பாத்தீங்கன்னா இப்ப இந்த மாதத்துல கண்டிப்பா வருமானங்கிறது கண்டிப்பா வரும். ஏதோ ஒரு ரூபத்துல தொழில் நீங்க பண்ணிட்டு இருந்தாலும் சரி, வேலைக்கு போயிட்டு இருந்தாலும் சரி, நிறைய பேருக்கு வேலையே அமையல அப்படின்னு சொல்லி வருத்தப்பட்டு இருந்தாலும் சரி, அவங்களுக்கெல்லாம் பாத்தீங்கன்னா கண்டிப்பா வேலைங்கிறது கண்டிப்பா அமையும். நிறைய பேர் கடன் இப்போ ஒரு 4-5 மாசம் பாத்தீங்கன்னா கடன் வாங்கி நீங்க கட்டிட்டு இருக்கக்கூடிய ஒரு சுச்சுவேஷன் கண்டிப்பா உங்களுக்கு இருந்திருக்கும். நம்மளால அடுத்த கட்டத்துக்கு நோக்கி போக முடியலையே, ஒரு கடன் கட்டுறதுக்கு இன்னொரு கடன் வாங்கி கட்டக்கூடிய ஒரு சுச்சுவேஷன் எல்லாம் உங்களுக்கு வந்திருக்கும். அவங்களுக்குமே இந்த துளாராசி பொறுத்தளவுல கண்டிப்பா உங்களுக்கு அந்த கடன் தொல்லைகள் கண்டிப்பா விலகிடும். அதனால நீங்க தைரியமா இருக்கலாம். சொந்த தொழில் பண்றவங்க, இல்ல பார்ட்னர் சார்ந்த தொழில் பண்ணிட்டு இருக்கீங்க, இல்ல வேலையில ஏதாவது ஒரு புதிய ஒப்பந்தங்கள் கையெழுத்து போறதுக்கெல்லாம் புதிய வாய்ப்புகள் பாத்தீங்கன்னா உங்களை தேடி வருவதற்கான வாய்ப்புகள் அதிகம். அதே மாதிரி வெளியூர் பயணங்கள், வெளிநாடு பயணங்கள், சொந்த ஊரை விட்டுட்டு வெளியூர்ல போய் ஏதாவது ஜாபுக்கு போகலாமா, இல்ல வேலைக்கு ஏதாவது நம்ம ட்ரை பண்ணலாமா அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா கூட தாராளமா நீங்க ட்ரை பண்ணலாம்.
அதே மாதிரி கவர்மெண்ட் ஜாப்புக்கு ஏதாவது நீங்க ட்ரை பண்றீங்கன்னா கண்டிப்பா தாராளமா கவர்மெண்ட் ஜாப் கிடைக்கும். ஏன்னு கேட்டீங்கன்னா சூரியனுங்கிறது ஒரு தலைமை தங்கக்கூடிய ஒரு பொறுப்பு. அப்படி உங்க ராசிநாதன் சூரியன் சேரும் பொழுது கண்டிப்பா உங்களுக்கு திடீர் அதிர்ஷ்ட வாய்ப்புகள், அது இல்லாம வந்து மேல் அதிகாரிகளோட சப்போர்ட், உயர் பதவிகள், தலைமை தங்கக்கூடிய ஒரு பொறுப்பு, அடுத்தது சேலரி இன்க்ரிமெண்ட், இது எல்லாமே மேல் அதிகாரிகளோட உதவி, இது எல்லாமே கண்டிப்பா இந்த அக்டோபர் மாசம் உங்களுக்கு கிடைக்கும். நீங்க இந்த அக்டோபர் மாசத்தை கரெக்டா நீங்க பயன்படுத்திக்கணும். அது இல்லாம குரு உங்க ராசியை பாக்குறாரு. குரு பார்க்கும் பொழுதே நமக்கு வந்து பாத்தீங்கன்னா மாங்கல்ய யோகங்கிறது கண்டிப்பா இருக்கும். அதாவது குரு பலன் யோகம். இப்ப வந்து நம்ம வந்து துலாம் ராசி பொறுத்தளவு ரொம்ப நாளும் வந்து பாத்தீங்கன்னா கல்யாணம் பண்ண முடியல அப்படின்னு சொல்லி வருத்தப்பட்டவங்க நிறைய பேர், நிச்சயம் பண்ற டயத்துல, மண்டபத்துக்கு அட்வான்ஸ் கொடுக்குற டயத்துல, பத்திரிக்கை அடிக்கிற டயத்துல கூட கேன்சல் ஆயிருக்கும். அவங்களுக்கெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா இந்த திருமண யோகம் அக்டோபர் மாதத்துல உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா அதுக்கான சூழ்நிலையில் உங்களை உருவாக்கும். அதனால வந்து பாத்துட்டீங்கன்னா தாராளமா நீங்க திருமணம் பண்ற மாதிரி ஐடியா இருந்ததுன்னா தாராளமா திருமணம் கைகூடி வரும். அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா சார் இதுக்கு முன்னாடி மேரேஜ் பண்ணி ஒரு 4-5 வருஷம் வந்து பாத்தீங்கன்னா கணவன் மனைவிக்குள்ள எப்ப பார்த்தாலும் சண்டை சச்சரவு பிரச்சனைகள், ஒரு குடும்பத்துல நிம்மதி இல்லை, என் மனைவி என் பேச்சு கேட்கல, என் கணவர் என் பேச்சு கேட்க மாட்டேங்கிறாரு அப்படின்னு சொல்லி வருத்தப்பட்டவங்களுக்கு கூட கண்டிப்பா அவங்களுக்குள்ள ஒரு அந்யோன்யம் பிறக்கக்கூடிய ஒரு மாதமா இந்த அக்டோபர் மாதம் கண்டிப்பா இருக்கும். அது மட்டும் இல்லாம வந்து பாத்தீங்கன்னா நிறைய பேர்த்துக்கு வந்து பாத்தீங்கன்னா குழந்தை பாக்கியங்கிறது தடங்களாயிருக்கும். குழந்தை பாக்கியம் வந்து பாத்தீங்கன்னா நிறைய பேர்த்துக்கு வந்து தடங்களாயிருக்கும். நிறைய பேர் வந்து பாத்தீங்கன்னா கன்சீவ் ஆயிருப்பீங்க, அது அபார்ட் ஆயிருக்குங்க, ஒரு இதுக்கு தள்ளி போயிருக்கும், அதை கடைசியில் வந்து பாத்தீங்கன்னா கன்சீவ் ஆகாம இருந்திருப்பீங்க. நிறைய பேருக்கு வந்து பாத்தீங்கன்னா துளாராசி பொறுத்தளவு குழந்தை பாக்கியத்துல வந்து பாத்தீங்கன்னா ஏதாவது ஒரு குறைபாடு, குழந்தை பிறந்துமே சந்தோஷம் இல்லாம நம்ம வந்து பையனை நினைச்சோ இல்ல பொண்ணு நினைச்சோ அவங்க மூலியமா நமக்கு வந்து பெற்றோர்களுக்கு வந்து சந்தோஷம் இல்லாம இருந்திருக்கலாம். அவங்களுக்குமே வந்து பாத்தீங்கன்னா இந்த அக்டோபர் மாதத்துல கண்டிப்பா அந்த குழந்தைகள் மேல வந்து பாத்தீங்கன்னா நம்ம பேரண்ட்ஸ் நினைக்கிற மாதிரி அவங்களுக்கு கண்டிப்பா அது நடக்கும். அது மட்டும் இல்லாம மாணவ செல்லுங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா நல்ல மதிப்பெண்கள் கைகூடி வரும். நிறைய பேர் வந்து பாத்தீங்கன்னா துளாராசியில நிறைய பேர்த்துக்கு வந்து படிக்கணும் அப்படிங்கிற ஆர்வம் இருக்கும். நிறைய பேர்த்துக்கு வந்து பாத்தீங்கன்னா இந்த படிக்கக்கூடிய ஆர்வம் வரும் பொழுது ஏதாவது ஒரு தடங்கள், தாமதம், தடுமாற்றங்கள் வந்துடும். உடல் உபாதைகள் கொடுக்கலாங்க, மந்தனை உருவாக்கலாம். இது மாதிரி ஏதாவது ஒரு தொந்தரவுகள் அவங்களுக்கு தடங்களா இருக்கலாம். அவங்களுக்குமே வந்து பாத்தீங்கன்னா இப்போ ஒரு முன்னேற்றம் ஆகக்கூடிய ஒரு காலகட்டமா கண்டிப்பா உங்களுக்கு இருக்கும். அதனால வந்து பாத்தீங்கன்னா நீங்க இதை பத்தி கவலைப்படாம தாராளமா துணிஞ்சு நீங்க இறங்க பண்ணுங்க, கண்டிப்பா உங்களுக்கு நடக்கும். அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா தொழில் ஆரம்பிக்கிற மாதிரி நீங்க நினைச்சீங்கன்னா கண்டிப்பா நீங்க தாராளமா ஆரம்பிங்க. இந்த அக்டோபர் மாதத்துல துலாம் ராசி பொறுத்தளவு நல்ல அருமையான யோகம், அதை நீங்க முழுமையா நீங்க பயன்படுத்திக்கோங்க. கண்டிப்பா உங்களுடைய வாழ்க்கையில மிகப்பெரிய மாற்றங்கள் வரும். பட் இப்ப நம்ம சொல்லிட்டு இருக்கிறது கூட ஒரு பொது பலனா தான் நம்ம சொல்லிட்டு இருக்கோங்க. இது ஒரு 30% நமக்கு இந்த துலாம் ராசி பொறுத்தளவுல ஒத்து வருங்க. மீதி வந்து பாத்தீங்கன்னா நம்மளோட சுயஜாதகத்துல நடக்கக்கூடிய திசாபுத்திகள் நமக்கு எப்படி இருக்கு, நம்ம ஜாதகத்துல ஏதாவது தோஷங்கள் இருக்கா. நிறைய பேர் வந்து பாத்தீங்கன்னா நல்ல உழைப்பு போடுவாங்க, ஆனா அதுக்கான பலன் கிடைக்காது. ஏன்னு கேட்டீங்கன்னா தன்னோட சுயஜாதகத்துல ஏதாவது நெகட்டிவ் பிளானட் ஏதாவது இருந்ததுன்னா நமக்கான பலன் கிடைக்காம போகலாம். ஃபர்ஸ்ட் அந்த உங்க ஜாதகத்தை நீங்க முழு கௌரவம் தெரிஞ்சு அதனோட வழிகள் நீங்க போங்க, கண்டிப்பா எல்லாமே சக்சஸா மாறும். நீங்க ஜாதகம் பார்க்கணும்னு சொல்லி விருப்பப்பட்டீங்கன்னா என்னுடைய போன் நம்பருக்கு நீங்க போன் பண்ணி கன்சல்டிங் வாங்கிக்கோங்க. கண்டிப்பா உங்களுக்கு நல்ல விளக்கங்கிறது நான் தரேங்க. இந்த சேனல் நீங்க ஃபர்ஸ்ட் டைம் பாக்குற மாதிரி தான் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் பட்டனை டச் பண்ணுங்க, உங்க நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.